கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக இந்த மாதத்தின் முதல் தேதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனம். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடியை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, அவர்கள் திரும்பி வந்து என் நிழலிலே குடியிருப்பார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போது காணாமல் போன ஒன்று மனம் திரும்பி மீண்டும் உள்ளே வரப்போகிற ஒரு நல்ல நிலை. அது மட்டுமல்ல, கோதுமை போல அவங்க தலை தோங்குவார்களாம். அந்த விளைச்சல், அப்படிப்பட்ட தானிய விளைச்சல் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம், அந்த விளைச்சல் வரும்போது பார்ப்பதற்கு அவ்வளவு பசுமையாக செழிப்பாக இருக்குமா. அதுபோல இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, தொழிலை, ஊழியத்தை அப்படிப்பட்ட செழிப்புக்குள்ளாக நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்கலாம். அதே போல் திராட்சை கொடி போல செழிப்படைந்து லீபனோனில் இருக்கிற திராட்சை ரசத்தினுடைய வாசனை எப்படி வீசுதோ அந்த மாதிரி உன்னுடைய புகழ் விளங்கும், உன்னுடைய கீர்த்தி பெரிதாக இருக்கும். இப்படி உன்னுடைய செயல்கள், உன்னுடைய வாழ்க்கை என்று எல்லா விதத்திலும் அப்படி வாசனை வீசத்தக்கதான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அன்பானவர்களே, வாசனை என்பது எல்லாராலும் விரும்பக்கூடிய ஒன்று. ஆகவே கடந்து போன நாட்களிலே, மாதங்களிலே உங்களை விரும்பத்தகாத பாத்திரமாக சிலர் நினைத்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடியதான நாட்களில் நீங்கள் விரும்பத்தக்க பாத்திரமாய், வாசனை வீசுகிற பாத்திரமாய் நீங்கள் விளங்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை அப்படி படர செய்வார், வாசனை வீச செய்வார். ஆகவே இந்த மாதத்தில் முடக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்களில் முடக்கத்தை கர்த்தர் நீக்கி விடுதலையாக்கி உங்களுக்கு நேராக கர்த்தர் நடத்துவாராம். அதாவது தடைகளை எல்லாம் நீக்கி நீங்கள் முன் செல்வீர்கள். அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே நம்புங்கள், இந்த மாதத்தில் எனக்கு வர வேண்டிய காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் திரும்பி வரும். தானிய விளைச்சல் போல நான் செழிப்பேன், திராட்சை செடியை போல நான் படருவேன். என் வாசனை லீபனோனுடைய வாசனை போல இருக்கும். நான் விரும்பத்தக்கதான மனிதனாக, மனுஷியாக இருப்பேன். என் குடும்பம் அப்படி வாசனை வீசும். என் தொழில், வேலை, ஊழியம் அப்படிப்பட்ட வாசனை வீசக்கூடியதாக இருக்கும். பலரால் அங்கீகரிக்கப்படுகிற, பலரால் விரும்பப்படுகிற ஒரு வாழ்க்கை இந்த மாதத்தில் அமையும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும், நடக்கும். விசுவாசிப்போம், வெற்றியை காண்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வருடத்தில் 5வது மாதத்தை எங்களுக்கு ஈவாய் கொடுத்தீர், ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே எங்கள் வாழ்வு செழிக்கப் போகிறது, வாசனை வீசப் போகிறது, படரப்போகிறது, ஆசீர்வாதங்கள் திரும்பி வரப்போகிறது. அப்படிப்பட்ட நல் காரியங்களை அனுமதிக்கிறீர், ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வில் அப்படிப்பட்ட உயர்வு, மேன்மையை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.